ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ப்ரெஷர் குக்கர் மட்டன் மசாலா பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஆக்சுவலி நான் குக் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஐயோ வீடியோ எடுக்கலையேன்னு தோணுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் நான் வந்து ஒரு 1/2 kg மட்டன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சதை டேரெக்டாக போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் 2 பட்டை, ஏலக்காய், அந்த மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டு நான் உப்பு எதுவுமே போடலை. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த மட்டனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மட்டனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபேட் இருக்கும், அந்த கொழுப்பு வந்து வரும். அதனால நான் வந்து அந்த கொழுப்பு எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் கூட இல்லை, 1 டீஸ்பூன் போல் தான் எண்ணெய் ஊற்றினேன். அதாவது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வேண்டி. அது கூட தேவையில்லை. ஆக்சுவலி நீங்கள் வெறும் மட்டனை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாலே அதில் உள்ள ஆயில் எல்லாமே ஃபேட் எல்லாமே நான் வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நிறைய பேர் வந்து சும்மா மசாலா ரெடி பண்ணி மட்டனை போட்டு மூடி ப்ரெஷர் குக்கரில் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த மட்டனை வந்து ஸ்லோ குக் பண்ணால் என்ன டேஸ்ட் வரும், அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மசாலாவில் கிடைக்கும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் குக் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் அந்த ஃப்ளேவரை கொண்டு வர்றதுக்கு இன்னுமே இந்த மட்டன்லேருந்து நல்ல கொஞ்சம் கலர் கிடைக்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் நல்லா சியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஆட் பண்ணி வதக்கி குக் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 பெரிய பல் பூண்டு முழுசாக தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அது தோல் உரித்து பாதியாக கட் பண்ணியிருக்கேன். 3 குட்டி தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகா. ஓகே, இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆப்ஷனல் தான். எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம வந்து எப்படியும் ப்ரெஷர் குக்கரில் வைக்க போகிறோம். தேவையான அளவு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அதுக்கப்புறமா இதில் நான் இன்னும் உப்பு போடலன்னு சொன்னேன். இஞ்சி பூண்டை நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். ஓகே, அந்த மட்டன் வேக வைக்கும்போது அந்த ஸ்மெல்லுக்கு வேண்டி போட்டுட்டேன் நான். இப்போ தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கலாம். இதில் எல்லாமே வெங்காயம் நான் போடல, இதப்பாவுமே குக்கரில் உள்ள சைடில் அது கலந்துடுச்சு. ஸோ வெங்காயம் நான் போடலை, சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ அந்த எண்ணெயிலேயே இதை நல்லா பிரட்டி விட்டுருலாம். இப்போ இது வந்து 2 மினிட்ஸ் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். நான் இதில் வந்து ஒரு மட்டன் பீஸ் எடுத்து காணிக்கிறேன் பாருங்கள். அந்த எந்த அளவுக்கு ஸ்பியராக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் உள்ள மட்டனை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் ஃப்ளேவர். நம்ம ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வதக்குனதுக்கப்புறம் பண்ணிங்க அப்படின்னா. இப்போ அடுத்த மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். ஏன்னா வந்து இதுக்கு கலருக்கு பச்சை மிளகா வந்து நான் முக்கால்வாசி நிறைய போட்டிருக்கேன். காரத்துக்கு கலருக்கு வேண்டி கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி வந்து மட்டன் மசாலா பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி கிடையாது, அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ மசாலா பொடியெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த சைட்லலாம் அந்த லைட்டாக கேரமலைஸ் ஆகிருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணிடலாம். ஏன்னா அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் தான். ஓகே ஓகே, இப்போ நான் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இனி இதை குக் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரே ஒரு இது கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தேவை. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ ஆட் பண்ண போகிறேன். 1/2 டீஸ்பூன் குக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரெஷர் குக்கரை மூடி 4-5 விசில் வச்சு எடுத்துகிற போகிறேன்.
நான் ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மட்டன் மசாலாக்குள்ளே மட்டன் கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. நான் இப்போ திருப்பி அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர், 1/2 கப்பு கூட எடுத்துக்கலாம், தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும் தயிர். ஓகே, தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தயிர் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மூடி போட்டுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஃபைனலாக கொஞ்சம் கரம் மசாலா பவுடரும் மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் பவுடரும் போட்டுருங்க. கொத்தமல்லி கீரை இருந்தால் போடுங்க.